கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025, 26ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பேச்சு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கடக ராசி நேயர்களே, கடந்த காலத்துல கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து நீங்க செய்யற எல்லா காரியங்களுக்குமே பாத்தீங்கன்னா முட்டுக்கட்டை போட்டிருப்பாரு. இதனால ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு செயலுமே பாத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைத்திருக்காது. ஆனால் தற்போது இந்த கேது பாத்தீங்கன்னா மே 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால இனிமேல் நீங்க செய்யற எல்லா காரியங்களிலும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட மன தைரியமும் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த கேதுனால பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையே பாத்தீங்கன்னா பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே வந்திருக்கும். தற்போது இது எல்லாமே நீங்கி திரும்பவும் பாத்தீங்கன்னா நீங்க ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய சண்டைகள் வந்திருக்கும். அதே நேரம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அதே நேரம் சொத்து பிரச்சனையும் பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும். தற்போது இந்த ராகு ஓனர் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட திரும்பவும் பாத்தீங்கன்னா நீங்கள் இருவரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தற்போது இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலும் கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் வருகிறார். இந்த 2 இடத்துல வர்ற கிரகமும் பாத்தீங்கன்னா சரியான இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பும் கிடையாது. கேது 2ஆம் இடத்துல இருக்குங்கிறது சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியில கடகராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல வர்றதுனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து அதிக அளவு பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா அறிவாளித்தனமாக பேசுவது போல் இருக்கும். அது பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா எரிச்சலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உணவு பழக்க வழக்கத்துல வந்து கவனமா இருக்கணும். இல்லைன்னா உணவு சம்பந்தமான ஏதாவது தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வயிறு உப்பிசமா இருக்கிறது, இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா படிப்புல வந்து பெரிதாக ஆர்வம் எதுவும் காட்ட மாட்டாங்க. அதனால முடிந்த அளவுக்கு வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. கேதுவானவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடிக்கடி குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து அனுசரித்து செல்வது நல்லது. கண் மற்றும் பற்கள்ல ஏதாவது சிறிய தொந்தரவு இருந்திருந்தா இப்பமே செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா பின்னால வந்து உபத்திரம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு நல்ல மார்க் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கேதுனுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல விழுகுது. அதே நேரத்துல குருவும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ஆன்மீக உணர்வுகள் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல உங்களுடைய உறக்கத்திலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இல்லை என்றால் தூக்கம் வராமல் அவதிப்பட நேரிடும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா ராகுக்கு உகந்த இடம் கிடையாது. ஆனாலும் குருவினுடைய இந்த 9ஆம் பார்வையானது இந்த ராகுவின் மேல விழுவுறதுனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்து இந்த ராகுனால பாத்தீங்கன்னா நற்பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா பல நாட்கள் வந்து நோயினால அவதிப்பட்டிருந்தீங்கன்னா இப்ப அதிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு திரும்பவும் பெயர் புகழ் செல்வாக்கு இது எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. செலவினங்கள் குறைந்து வரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவினுடைய வக்ர காலம் மற்றும் குருவினுடைய அதிசார காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உயரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது அக்டோபர் மாசத்திலிருந்து மார்ச் மாசம் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் மட்டும் நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல கோர்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த குரு ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுகுது. இதனால உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. புதிய வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு மேலதிகம் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய கடன் பாத்தீங்கன்னா விரைவில் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சு மற்றும் ராகு கேது பேச்சு பாத்தீங்கன்னா வேலையில வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா தொழில வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா ராகுனுடைய 11ஆம் பார்வை வந்து 10ஆம் வீட்டுல விழுகுது. அதனால நிச்சயம் வந்து தொழில்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஆக இந்த ராகு கேது பேச்சில உங்களுக்கு கேதுவை காட்டிலும் ராகுனால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து ராகுவின் மேல விழுவுறதுனால உங்களுக்கு ராகுனால பாத்தீங்கன்னா பல அற்புதங்கள் நடக்க போகிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.